ஆண்டவர் அறியாத முகமதிய மக்களை நான் பார்த்துருக்கேன். அவங்கக்கிட்ட அந்த யூனிட்டி, அந்த ஒற்றுமையை நான் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும். ஒருத்தரோட ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு ஒன்னஸாக இருப்பாங்க, அவ்வளோ பக்தி. அவங்களோட ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது பார்த்தீங்கன்னா நம்மளாம் தோற்று போயிடுவோம். அந்த மாதிரி அவங்க ஃபாஸ்டிங் இருப்பாங்க. எச்சில் கூட முழுங்க மாட்டாங்க. அவ்வளோ ஒரு வைராகியம், அவ்வளோ ஒரு பக்தி. சமீப காலமாக அவங்களுக்கெல்லாம் நான் ஜெபிச்சுட்டு வரேன். அவங்க கண்கள் திறக்கப்படட்டும் ஆண்டவரே. நம்முடைய சகோதரர்கள் ஆண்டவரே, அவர்களை நீர் தெரிந்து கொண்டிருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்கள் அவங்கள மாற்ற முடியும். அந்த ஜனங்கள், எவ்வளோ ஜனங்கள் பெருக்கமாக இருக்கிறாங்க. யார் அவர்களுக்கு சுவிசேஷம் சொல்லணும்? அவங்க நம்மளை ஒடுக்குறாங்க தான், நம்மளை அற்பமாக நினைக்கிறாங்க தான். அல்லேலூயா, எல்லாமே தெரியும். ஆனால் அவர்கள் மத்தியில் எத்தனையோ சாட்சிகளை கர்த்தர் எழுப்பி கொண்டு இருக்கிறார். அதே போல தான் அன்றைக்கு சவுல் இவ்வளோ ஒடுக்குனானா, ஆனால் அவன் பக்தி உள்ளவன். அல்லேலூயா, கமாலியலினுடைய பாதத்தில் அருகில் உட்கார்ந்து சகல வேத வசனங்களை அவனை படித்த ஒரு மனிதன். இயேசுவை பற்றி தெரியல. ஒரு நாள் இயேசு உடைப்பட்டுட்டார். அறியாமல் எத்தனை பேர் குற்றம் குறை செய்கிறார்கள் தெரியுமா? வீடுகளில் தோறும், அந்த ஏரியாக்களில் எவ்வளோ ஜனங்களை நம்ம பார்க்குறோம். ஐயோ, இவனால் கொடுமை, என்னால் தாங்கவே முடியல. இவங்களாம் மனமே மாற மாட்டாங்க சிஸ்டர், இவங்களாம் மாறவே மாட்டாங்க. அப்படி சொல்லவே சொல்லாதீங்க. உங்கள் கண்ணீரின் ஜெபம், யாருக்காக நீங்கள் உபத்திரவப்பட்டு எவ்வளோ கண்ணீர் விட்டு, ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்கிறேன். ஆண்டவர் அந்த இடத்துல சவுல் இடத்துல பேசுகிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அப்போது நீங்கள் விடுற ஒவ்வொரு கண்ணீர், நீங்கள் வாங்குகிற ஒவ்வொரு அடி, நீங்கள் படுகிற ஒவ்வொரு காரியங்கள், வேதனைகள் எல்லாம் ஆண்டவர் மேலே போய் விழுதுன்றதை நீங்கள் கொஞ்சம் நினைக்கணும். ஆண்டவர் ஒரு டைம் வரைக்கும் பொறுமையாக இருப்பார். உங்களை அழிச்சிடணும் அப்படின்னு சத்துரு பிளான் பண்ணிட்டார்னா அந்த இடத்துல ஆண்டவர் விட மாட்டார். அதுக்கு பிறகு அவர் இறங்கி வந்துடுவார். உங்களுக்காக அவர் இடைப்பட்டு உங்களுக்காக என்ன பண்ணுவார்? சூழ்நிலைகளை மாற்றிடுவார். அந்த உபத்திரம் கொடுக்குற மனிதனே ஆண்டவர் மாற்றிடுறார்.